உறுதியற்ற ஒரு கட்டிடத்துக்குள்ளே வாழும்போது இது எப்பண்டா விழும்ன்ற ஒரு கலக்கமும் பயமும் மனிதனை வாட்டி வதைச்சிரும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் நிலையற்றது. இன்னைக்கு ஒன்று சொல்லுவார்கள், நாளைக்கு ஒன்று செய்வார்கள் உலக மனிதர்கள். ஆனா நம்மோடு எப்போது நிலைத்திருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவருக்குள், அவரில் நாம், நீங்க, நான் நிலைத்திருந்தா நம்ம ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை செய்ய முடியும். இன்னைக்குள்ள ஒரு பாடம், கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கணும். என்ன பிரச்சனை வரட்டும் அவர் நடத்துவார் என்று சொல்லிட்டு நீங்க இன்னைக்கு ஃபுல்லா ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே ஒவ்வொரு காரியங்களை முன்னெடுங்க. கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். ஒரு ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஜெப